ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கினேன், ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டோன்னே நெக்ஸ்ட்டு வந்து நறுக்கிற வெங்காயம் 3 வெங்காயம் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். அதில் வந்து நறுக்க பெருசு பெருசாக இருக்கும், அதனால் நான் 3 போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து 5 வயசு செய்யறதுனால நாங்கள் 3 போட்டுக்கிறேன் வெங்காயம். அது நல்லா கிண்டினே இருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். நீங்கள் 6 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா கூட போடுங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டினா தான் குழம்பு வந்து மீன் குழம்பு வந்து செம்மையாக வரும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட சட்டியில் வச்சா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் ஆனால் எங்கள் வீட்டில் வானல் வச்சுக்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் அடுப்படை இருந்தால் தான் நாங்கள் வந்து இதை வைப்போம். இது வந்து கேஸ் அடுப்பில் நல்லா வைக்க முடியல. அதனால தான் நாங்கள் இப்போ வெளியே வந்து அடுப்பு செய்கிறாங்க. அந்த களிமண்ணில் வச்சு சேர்ந்துக்கிறாங்க எங்களோட அத்தை. அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து நல்லா நறுக்கின தக்காளி வந்து நான் போட்டுக்கலாம். நான் வந்து போட்டு நல்லா கிண்டும் போது இது ஒருமாரி கலரில் மாறிச்சா, இது வந்து அழகாக அப்படியே நல்லா கிண்டுங்கும் போது நல்லா கிண்டே இருங்க. நிறையா சைடில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாம். புளி கூட தக்காளி அந்த இதெல்லாம் வந்து கல் உப்பு எல்லாம் சேர்த்து புளிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த புளி தண்ணி ஊற்றும்போது நல்லாயிருக்கும். அதை வந்து நான் சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். நல்லா முடியும் தான் சொன்னேன். அதை நல்லா கிண்டிட்டு இப்போ நான் தண்ணி தான் இதை ஊற்ற போகிறேன். அந்த தண்ணி இப்போ நான் கொஞ்சம் புழிஞ்சிக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் ஒன்று போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் நான் சொன்னேன் அதேமாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சா, இதுதான் நான் சொன்னேன். நீங்கள் 5 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா வெங்காயம் வந்து இதை இந்தமாரி போட்டுக்கோங்க. நீங்கள் என்னென்னா 5 பேருக்கு உள்ளே சமைக்கிறீங்கன்னா வெங்காயம் கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா அதிகமாக கூட சமைக்கிறீங்கன்னா அதிகமாக கூட போட்டுக்கலாம். பட்டை மிளகாத்தூள் ஒன்று நம்ம ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம புளி காய்ச்சி வச்சோன்னு சொன்னால அதெல்லாம் எடுத்து நல்லா கலக்கிட்டு இந்த சைடில் நல்லா தான் கலக்கிறேன். கலக்கி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கடையில் வாங்க கூட போட்டுக்கோங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவீங்களா அதை கூட போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா கரைச்சி நல்லா கரைக்கணும். அப்போ தான் வந்து அந்த மிளகாத்தூள் அந்த தண்ணியில் அப்படியே ஏறும். அப்புறம் எடுத்து மீன் குழம்பு நம்ம ஊற்றிட்டா அப்படியே ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கணும்.
நல்லா கிண்டணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த காய்கறி நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட்டு பதத்துக்கு வரும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சங்கரா மீன், கவலை மீன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம கொஞ்ச நேரம் இது 1/2 அன் ஹவர் இல்லைன்னா கொஞ்ச நேரம் வந்து தட்டு போட்டு மூடணும். நான் ஒன்று மீன் அதான் போடுறேன். நிறைய மீன் இருந்துச்சு. நேற்று தான் வாங்கினேன், அதனால் போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கினேன். நல்லா கிண்டிட்டுருக்கோங்க. நல்லா கிண்டுங்க. அப்போ தான் வந்து ஒரு மீன் பழத்துக்கு ஒரு டேஸ்ட் வரும். மீனுக்குள்ள சாறு எதுனா அதனால தான் போட்டா நல்லா டேஸ்ட்டு. இந்த மீன்லாம் நல்லா இதுவாகும். நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கிற நேரத்தில் நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற. இப்போ நல்லா கொதிச்சு போகிறாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கலாம். பக்கத்தில் மீனை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உடையாமல் இது பாருங்கள். இதுவே நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. மீன் இது வரைக்கும் நான் எல்லாம்